ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இது வந்து சாம்பார் சாதம் கோயிலில் கொடுத்தது. பெருமாள் கோயிலுக்கு போனேன், அங்கே கொடுத்தாங்க. அடுத்து கொஞ்சமாக வந்து தயிர் சாதமும் கொடுத்தாங்க. அதை ஹாட் பேக் வச்சு அன்னதானம் எங்கள் ஊர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புரட்டாசி மாதத்துக்கு இது காலையில் வச்ச பொரியல் அப்படியே இருக்குது, கொஞ்சம் அதை அப்படியே சாப்பிட்டுக்கலான்ட்டு. அப்புறம் தேங்காய் சாப்பாடும் அப்படியே இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் இன்றைக்கி மதியம் எந்த சமையலும் பண்ணலை. நான் இந்த கோயிலில் கொடுத்த அன்னதான சாப்பாடே நிறைய தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயிலில் 4 புரட்டாசியுமே சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அன்னதானம் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் போடுறாங்க போல், எனக்கு தெரியல. நான் இன்றைக்கி தான் போய் பார்த்து சாமி கும்பிட போகும்போது சரி அன்னதானத்துக்கும் காசு கொடுத்துட்டு அன்னதானமும் வாங்கிட்டு வந்தேன். அன்னதானம் வாங்கும்போது நம்மளால் முடிஞ்ச காசை நாம் வந்து கோயிலுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னா அது வந்து நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டாக 100 ரூபாயா 50 ரூபாயா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு எவ்வளவோ அதையும் நீங்கள் வந்து நம்ம கொடுத்த காசில் யாரோ ஒருத்தர் சாப்பாடுக்கு கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நம்மளும் அடுத்தவங்களுக்கு ஒரு அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச பண உதவியை செஞ்சுட்டு நாமளும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்ம வந்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பாடு கோயில் சாப்பாடு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.